ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசாருதீன் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ட்ராவலிங் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பஸ்ஸுன்றாலே கிறுக்கிறுன்னு ஆகிடும். உங்களுக்கு இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நம்ம இந்த நாகூரில் தான் இருக்கோம். நாகூர் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பையனோட வீடியோ. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாகூருக்கு வந்தேன். நாகூர் ஆண்டவர்கிட்ட எல்லா குறையும் சொல்லலான்னு சொல்லிட்டுன்னு வந்திருக்கேன். சரின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கா, இதுதான் அலங்கார வாசல் நாகூரில். செம்மையாக இருக்கும். அந்த சந்தனக்கூடுக்கெலாம் வந்தோன்னா செம்ம லைட் செட்டிங்கோடு சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இது வந்து சந்தனக்கூடு டைம் இல்லாமல் நாங்கள் வந்திருக்கிறது இது. அதனால் உங்களுக்கு வந்து அப்படி இருக்குது. இங்கெல்லாம் தான் ஃபாத்தியா ஆள் உட்காந்துட்ருப்பாங்க. இங்கெல்லாம் தான் ஃபாத்தியா ஓதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நாகூர் குளம். இதில் நிறைய தண்ணி இருக்கும். நிறைய ஜனங்க இறங்கி குளிக்க கொள்ள எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வெயில் டைம்னால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதோ வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாக கூடு கிடையாது, அடுத்த வருஷம் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக சந்தனக்கூடு கிடையாதான், அடுத்த வருஷம் பிப்ரவரியில் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே. அதனால் வேலை மட்டும் கடை நடந்துகிட்ருக்குது. செம்ம கிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தங்க கொள்ள ஜனங்க வந்து ரூம்ஸ் எடுக்க முடியாமல் வந்து நேர்த்தி கடன் வச்சுட்டு தங்குறதுக்கான இடம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இங்கே எதுவுமே வந்து இடம் இல்லை வசதி இல்லைன்னா சொல்ல முடியாது. தாராளமாக வந்து தங்கி இங்கே எல்லாமே பாத்ரூம் எல்லாமே வந்து இங்கே ஃபுல் ஃபெசிலிட்டியும் இருக்கும். நமக்கு வந்து இல்லை நம்ம ரூம் எடுத்து தங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க ரூம் எடுத்து தங்கலாம். நான் ரூம் தான் எடுத்து தங்கினேன். நமக்கு வந்து இங்கே வந்து தங்கி நமக்கு பழக்கம் இல்லைன்றதுனால நான் ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா ஜனங்களும் செம்மையாக இங்கே வந்துட்டு ஃபுல் ஸ்பேஸு, யார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துட்டு நம்ம நேர்த்தி கடை நிறைவேற்றிட்டு போகலாம். பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ இடம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கங்கே உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக கடை வீதி. இந்த கடை வீதி உள்ளக்க நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஆனால் எதுவுமே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த கடை வீதிக்குள்ளே. இந்த தர்கா தலத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டு அங்கே இருக்க கடைகளில் பார்த்திங்கன்னா நம்ம அடித்து பேசி வாங்கலாம். இங்கெல்லாம் நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது இந்த உள்கடையில். இந்த சைடு வந்து வரவங்களுக்கு இது போகிறவங்களுக்குன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஜனங்க தான் யார் என்ன சொன்னான்னா நம்ம வரது தான் நம்ம போகிறது தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துச்சு. நான் பர்ஃபெக்டாக தான் வந்தேன். பாருங்கள் கடைலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடைங்க. ஆனால் வந்து நாங்கள் வரும்போது எங்கள் அம்மா வந்து இந்த கடைங்களில் தான் எங்களுக்கு பேக் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. விலை அதிகமாக இருந்தாலும் செம்ம சூப்பராக இருக்கும் இங்கே பொருள் எல்லாம். அதனால் இந்த கடையில் தான் நாங்கள் பேக் எல்லாம் வாங்கினோம். இந்த கடையை உங்களுக்கு ஏன் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா, இதில் தான் வந்து சோஃபிக்கும் எங்கள் சகானாக்கும் வந்து நாங்கள் சொப்பு சம்மா வாங்கின கடை இங்கே. அவ்வளோ சொப்பு சம்மா வாங்கினோம். கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கிட்ட நாங்கள் வாங்கியிருப்போம். அவளுக்கு தனியாக இவளுக்கு தனியான்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு அந்த கடையை காட்ட சொன்னான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு வழியாக எல்லாம் இது பாத்தியாலாம் ஓதி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுதான் மணரா. நாகூரில் வந்து மணரான்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் சுற்றிட்டு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நாகூருக்கு வரும்போது தங்கின இடம் எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டுன்னு வந்தோம். நான் அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வருஷம் வந்து தங்குற இடம் இதுதான் சொல்லிட்டுன்னு வந்தோம். இந்த வீடு தான் அது. இது பேர் வந்து காசி மஹால். இதுக்கு இந்த ரூமில் தங்கியாச்சு, இந்த ரூமில் தங்கியாச்சு, மாடியில் தங்கிட்டோம், இதில் எல்லா ரூம்லேயும் தங்கிட்டோம். ஃபஸ்ட்டு இதில் கட்டெடுப்பு வைக்கிற மாதிரி இருந்தது கிச்சனு. இப்போது மாற்றி அமைச்சிட்டாங்க. அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு இதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம். நாகூர்னாலே வாடா தான் ஃபேமஸ்ஸு. இந்த வாடாவை நான் எப்போவுமே மிஸ் பண்ணவே மாட்டேன். வருஷம் போகும்போதெல்லாம் இதை சாப்பிட்டுட்டு தான் வருவேன். இது ஃபஸ்ட்டு பீச் லைனில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ நான் தர்காவுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு தள்ளுவண்டியில் விற்றுட்ருக்காங்க. பார்த்தா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வியூ பார்த்தீங்கன்னா. அப்படியே இந்த லைன் ஒரு லைனு காட்டுறேன் பாருங்க. இந்த லைனில் வந்து தான் சேரன் சாரோட படம் கூட ஏதோ ஒரு ஷூட் எடுத்தாங்க. அதனால செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தர்காவுக்கு வந்து நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இங்கே கொஞ்சம் வந்துட்டு போனோன்னா நமக்கு மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். எனக்கெலாம் செம்ம திருப்தி. இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் செப்பரேட்டாக இருந்து எல்லாமே செஞ்ச விஷயம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.